அமைச்சர் CV கணேசனுடைய திட்டக்குடி தொகுதி நிலவரம் என்ன? அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதி கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற தனி தொகுதி தான் இந்த திட்டக்குடி. திட்டக்குடி, பெண்ணாடம், வேப்பூர், மங்களூர், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. விவசாயமே தொகுதி மக்களோட பிரதான தொழிலா விளங்குது. தொகுதியை சேர்ந்தவங்க சர்வசாதாரணமாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று திரும்புபவர்களாக இருக்காங்க. இதனால புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் திட்டக்குடி இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில் 99,050 ஆண் வாக்காளர்கள், 1,10,488 பெண் வாக்காளர்கள், 3 பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,541 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. திட்டக்குடி வரலாற்றில் மங்களூரு தொகுதியா இருந்துச்சு. 2008 தொகுதி மறுசீரமைப்பில் மங்களூரு தொகுதி நீக்கப்பட்டப்போ திட்டக்குடி புது தொகுதியா உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதியில 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக வெற்றியை தன் வசமாக்குனாங்க. 2016 தேர்தலில் தொகுதியை திமுக வசமாக்குச்சு. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற CV கணேசனை 2021 தேர்தலில் மறுபடியும் களமிறக்குச்சு திமுக. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் பெரியசாமி களமிறக்கப்பட்டார். தேர்தல் முடிவில் 83,726 வாக்குகளை பெற்ற CV கணேசன் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட பாஜக பெரியசாமிக்கு 62,163 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். 21,563 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச CV கணேசன் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றார். இப்போ தமிழக தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு CV கணேசன். அமைச்சரோட தொகுதியா இருக்கிற திட்டக்குடியில 2026 தேர்தலில் யார் யார் களமிறங்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. படித்த இளைஞர்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க. ரொம்ப பின்தங்கிய மாவட்டம், இப்போ தான் முன்னோக்கி வரக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய பயிற்சி மையங்கள் இந்த திட்டக்குடி தொகுதியில் அரசு சார்ந்து எங்களுக்கு இல்லை. நாங்கள் கடலூருக்கு 110 கிலோமீட்டர் இங்கேருந்து போய் அரசு சார்ந்த ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் எங்களால் டெய்லி போயிட்டு வர முடியாது. திருச்சி டு சென்னை நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் இந்த திட்டக்குடி தொகுதி வர்றதுனால அடிக்கடி இங்கே தொடர் விபத்து ஏற்படுது. இப்போ கடந்த பண்டிகை காலங்களோட பார்த்தா கூட ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க ஒரு விபத்தில் கூட 3 பேர் இறந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களா நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணும்னு கொண்டு போகணும்னு நினச்சா கூட எடுத்துகிட்டு போனால் பெரம்பலூர் போகிற மாதிரி இருக்குது, அல்லது உளுந்தூர்பேட்டை போகிற மாதிரி இருக்குது. இதனால் எங்களுக்கு உயிர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. அதனால் இந்த திட்டக்குடி தொகுதியில் எங்களுக்கு 24/7 இயங்கக்கூடிய ஒரு உயர்தர அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எங்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். வேப்பூர் பகுதியில் ஒரு அரசு மகளிர் கலைக்கல்லூரி வேணும். காரணம் இங்கே ஒரு பொதுவாக கோயேடு கலைக்கல்லூரி திட்டக்குடியில் இருக்குது. இருந்தாலும் இந்த பக்கம் சிறுபாக்கம், மங்களூர், அப்புறம் கண்டப்பங்குறிச்சி இந்த பகுதியிலேருந்து வர பெண்களுக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேப்பூர் பகுதியில் இருந்தால் நல்லாயிருக்கும். கடலூர் மாவட்டத்தை விருத்தாசலம் தனி மாவட்டமாக பிரித்து கொடுக்க சொல்கிறோம். என்ன காரணம்னா இங்கே எது ஒன்றுனாலும் பசங்க தொழில் பயிற்சி இந்த மாதிரி எதுக்கு போகணுன்னாலும் கடலூர் தான் போகிறதா இருக்குது. இதனால் இங்கே உள்ள மக்கள் எங்களை தாண்டி இன்னும் 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பனையாந்தூர், வடபாதி, சித்தேரி இந்த மாதிரி கிராம மக்கள்லாம் இருக்காங்க. இவங்களால இங்கேருந்து அங்கே போக முடியல. போக்குவரத்து நேரம் பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரமாக ஆகுது. இதனால் அவங்களால இந்த தொழில் பயிற்சி கொடுக்கறது எதுவுமே அவங்களால கலந்து கொள்ள முடியல. இது தனி மாவட்டமாக பிரித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள மக்களோட பொருளாதாரம், அடிப்படை வசதிகள் அனைத்துமே உயரும். ஒரு 25 கிலோமீட்டர் தொழுதூரை சுற்றி ஒரு 25 கிலோமீட்டர் ஒரு நல்ல ஸ்கூல் கிடையாது. போகணும்னா பெரம்பலூர் போகணும், இல்லைன்னா உளுந்தூர்பேட்டை போகணும். சாதாரண ஸ்கூலாக தான் இருக்குது. பசங்க படிக்கிறதுனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவோடு தான் நல்ல கல்விக்கு வரணும். அது இருமொழி கொள்கை, அதுதான் நல்லா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. திட்டக்குடி ஹாஸ்பிட்டல் ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. சுற்றி 20 கிராமங்கள் மேலே இருக்குது. இங்கே 20 கிராமங்களுக்கு மேலே சுண்ணாம்பு தண்ணி தான் வழங்கிட்டு இருக்காங்க. அதனால கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால எங்களுக்கு சிகிச்சை டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. பெரம்பலூர் போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா விருதாச்சலம் போக வேண்டியதாக இருக்குது. இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.